என் அன்பு குழந்தையே, விதர்ப்பங்களான பேச்சுக்களும் செய்கைகளும் உன் முன்னர் மற்றவர்களால் நடக்கிறதா? உன் கோபம், வெறுப்பு, எரிச்சலின் உச்சத்தில் அந்த பேச்சுக்களும் செய்கைகளும் உன்னை கொண்டு போய் விடுகிறதா? கவலை கொள்ளாதே. உன் மனதில் சில விஷயங்கள் இன்னும் தெளிவு தேவைப்படுகிறது. பக்குவம் அடைய வேண்டியதாய் இருக்கிறது. அதை நீ நன்றாக கற்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்வு. அமைதியாய் சுமூகமான முறையில் ஒரு விஷயத்தை கையாளும் பண்பு என்பது அறிவுடைமையில் சிறந்த பண்பு ஆகும். நீ பிறவியிலேயே அறிவுடைமையான ஆன்மா. இதனை தெரிந்து கொள்வதற்கு கணக்கு எதுவும் கிடையாது. ஒவ்வொரு நிமிடம் மனிதர்களிடத்தில் நாம் பயிலும் கல்வியே அறிவுடைமையிலும் நற்பண்புகளிலும் சிறந்து விளங்கச் செய்யும். அதை உனக்கு போதிப்பதற்காகவே இந்த சூழ்நிலைகள். ஒரு பாத்திரத்தை நீ தண்ணீரில் அழுத்தினால் அப்போதைய சூழ்நிலைக்கு கீழே செல்வது போன்று இருக்கும். ஆனால் மறுபடியும் 2 மடங்கு மேலோங்கச் செய்யும். இதுவே அதனை தண்ணீரில் விட்டு அழுத்தாமல் வைத்துப்பார். அந்த குறிப்பிட்ட அளவு தண்ணீர் வந்தவுடன் தானாகவே கீழே சென்றுவிடும். அதை போல உனது சூழ்நிலைகள் புரிந்து கொண்டு செயல்படு. தேவையில்லாமல் மனதை பாரம் ஆக்காதே. மனம் அமைதியாவதற்கு சூழ்நிலைகள் உருவாகாது. அதை நீதான் அமைதிப்படுத்தி அப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். கோபத்தில் பேசலாம், அமைதியாகவும் எதற்கும் செவி கொடுக்காமலும் செல்லலாம். இதில் எது நல்லது என்று நீ யோசித்து முடிவு செய். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகல மாட்டேன். உன்னில் எப்பொழுதும் இருப்பேன். எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன். என்றும் ஆசையுடன். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.